கூடிய சீக்கிரமே அவனை நான் கண்டுபிடிச்சிருவேன் சார். உங்களுக்கு ஏதாவது குழு கிடைச்சிருக்கா? ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட ஷெரீப் உடம்புல எடுக்கப்பட்ட புல்லட் நம்பரும் .38. இப்ப சுடப்பட்ட ஆஸ்பத்திரியில் இருக்கிற ராஜமாணிக்கத்தோட உடம்புல எடுக்கப்பட்ட புல்லட் நம்பரும் .38. ஷெரீப்பை கொலை செஞ்சவன் தான் ராஜமாணிக்கத்தையும் கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்கணும். இம்பாசிபிள். அதை மட்டும் வச்சு நாம் ஒரு முடிவு வரக்கூடாது மிஸ்டர் ஜெகன். அதே .38 புல்லட் என்கிட்ட இருக்கலாம், உங்ககிட்ட இருக்கலாம் இல்லையா? நீங்க சொல்றது சரிதான் சார். இருந்தாலும் ஏன் சந்தேகத்துக்கு சரியான காரணம் இருக்கு. வாட் யூ மீன்? சார், சம்பந்தப்பட்ட 2 பேருமே தொழில் ரீதியா நண்பர்கள். அது மட்டுமில்ல, அவர் ஷெரீப் ஆகிறதுக்கு இந்த ராஜமாணிக்கம் தான் காரணம் இருந்திருக்காரு. சோ இத ரெண்டையும் சேர்த்து நீங்க திங்க் பண்ணி பாருங்க. கொலை செய்யற அளவுக்கு உனக்கு யாரு பாதிரி? அந்த யூனியன் லீடரா இருப்பானோ? அவனை நான் விலைக்கு வாங்கி ரொம்ப நாளாச்சு. அவனா இருக்காது. நாம சிமெண்ட்ல கலப்படம் பண்ணது பிடிக்காம நம்ம கிட்ட செஞ்சுக்கிட்ட பார்ட்னர்ஷிப்பை முடிச்சுக்கிட்டு போறானே எட்வின் தாமஸ், அவனா இருக்குமோ? சேச்சே, என்ன தீர்த்து கட்டுற அளவுக்கு இவங்க யாருக்கும் என் மேல விரோதம் கிடையாது. உனக்கு யார் மேல சந்தேகம் சொல்லு, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். சிஐடி ஆபீசர் ஜெகன் வர. அடடே, வாங்க மிஸ்டர் ஜெகன். அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ரிலாக்ஸ்டா இருந்தேன். இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அது சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க பார்ட்னர் பாலகிருஷ்ணன் கொலை செய்யப்பட்டிருக்காரு. இப்ப உங்களை ஒருத்தன் கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்கான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஊர்ல போலீஸ்காரங்க உஷாரா இல்லைன்னு நினைக்கிறேன். வேற என்ன? நாங்க உஷாரா இருந்ததுனாலதான் அன்னைக்கு ஆஸ்பத்திரியில உங்களை காப்பாற்ற முடிஞ்சது. ஏன் சந்தேகம் எல்லாம் உங்க பார்ட்னரை கொலை செய்ய வந்தவன் தான் உங்களையும் கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்கணும். I see. ஆமா, உங்களுக்கு யார் மேலயா சந்தேகம் இருக்கா? எனக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படி இருக்கும்போது எங்கிருந்து அந்த புதிய எதிரி முளைச்சான்னு எனக்கு புரியல. ஓகே சார், இந்த கேஸுக்கு உங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் ஏதாவது ஹெல்ப்பா இருக்கும்னு பார்த்தேன். பரவாயில்ல, ஆல்ரைட், நான் வரேன் சார். பை த பை, உங்களுடைய பாதுகாப்புக்காக உங்க வீட்டை சுத்தி போலீஸ் பந்தோபஸ்து போட்டிருக்கேன். தேங்க்யூ வெரி மச். உனக்கு சந்தன காப்பு, விபூதி காப்பு எல்லாமே உண்டு. என் புருஷனுக்கு நீ ஒருத்திதாமா காப்பு. இந்தாங்க விபூதி. இனிமே நோக்கு குங்குமம் கொடுக்கிற தப்ப நான் செய்யவே மாட்டேன். மித்ரம் தேவம் மித்ரதேயன்னோஸ்து शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये प्राणायाम्या अमृतं ब्रह्मा भवद्भवस्वरो अमोघास्ते समस्ते निलक्षयभ्यां सुरे शोभने मुहूर्ते. உயிரோடு இருக்கிறவருக்கு எதுக்காக தவசம் பண்றீங்க? என்னமா சொல்றீங்க? அவளை பொறுத்த மட்டும் அவ புருஷன் இன்னும் சாகல, உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிறதா நினைச்சுட்டு இருக்கா. அதனால இப்படி சொல்லிட்டா. செத்து போனவர் உங்க மனசுல வாழ்ந்துட்டு இருக்கலாம், அதுக்காக தவசம் பண்ணாம இருக்க முடியுமோ? நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. இந்தாப்பா, அதோ கார்ல போறாரே அவர் தோப்பனாருக்கு வருஷம் திதி பண்றது வழக்கம். திதி என்னைக்கு யாருக்காவது வஸ்திரம் தானமா கொடுப்பா. இந்த வருஷம் வஸ்திரம் தானம் பண்ண சொல்லி வஸ்திரம் கொடுத்தா. யாருக்கு கொடுக்கறதுன்னு தேடிட்டு இருந்தோம். நல்ல வேளை நீர் கண்ணில் போட்டீர். இங்க பாத்தியா, உனக்கு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க வா. நீ எப்படா எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க போற? நான் பெரியவனா ஆனதும் உனக்கு சட்டை தரேன். இது அவர் தோப்பனாருக்கே போய் சேர்றதா ஐதீகம். நாங்க வரோம்.
அரஸ்டிங்க. சுமதி! ஹலோ, சுமதி, நான் தாமா பேசுறேன். என்னங்க? உன்னை மறுபடியும் பாப்பேன்னு, அதுவும் அந்த மாதிரி சூழ்நிலையில பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. நான் மட்டும் நினைச்சனா? அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? உன்னை நேர்ல பார்த்து நிறைய விஷயங்கள் பேசணும். யாருக்கும் தெரியாம நான் சொல்ற இடத்துக்கு தனியா வர முடியுமாமா? என்னங்க நீங்க முடியுமான்னு கேக்குறீங்க? உங்களை பார்க்கணும்னு தான் நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா எடுத்து சொல்லுங்க. விடிஞ்சதும் நித்திய கல்யாண பெருமாள் கோயில் மண்டபத்துக்கிட்ட நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். அம்மா, யார் இந்த நேரத்துல? யாரும் இல்ல, ராங் நம்பர். ராங் நம்பரா? போன் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சா? நேத்து வரைக்கும் டெட்டா இருந்துச்சா? நானும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உயிர் இருக்கு. உயிர் இருக்கா? போனத்தான் சொன்னேன். அழாதம்மா சுமதி, அழாத. இவ்வளவு நாளா நீ செத்து போயிட்டுதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். உன்னை உயிரோட பார்த்ததும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? புருஷன் உயிரோட இருக்கும்போது பொண்டாட்டி விதவையா வாழ்ற கொடுமையை பாத்தீங்களா? அத நினைச்சா தாங்க என் மனசு ஆறல. எல்லாமே விதிமா, விதி. போலீஸ்ல இருந்து தப்பிச்சு உன்னையும் குழந்தையும் பார்க்கணும்னு ஆசாசையா ஓடியாந்த வீடே பத்தி எரிஞ்சுகிட்டு இருந்தது. நீயும் குழந்தையும் நெருப்புல செத்து போயிட்டீங்கன்னு தப்பா நினைச்சிட்டேன். அப்பத்தான் அந்த கொலைகார பாவிங்களை வெட்டி பழி தீர்த்துக்கணும்னு வேகம், ஆத்திரம், வெறியெல்லாம் வந்துச்சு. ஓடுனேன். போலீஸ் என்ன துரத்துச்சு. அப்புறம் நடந்ததுதான் உனக்கு தெரியுமே. நான் உங்களை தேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். நீங்க அங்கிருந்து தப்பிச்சிட்டதா சொன்னாங்க. உங்களை தேடி ஊரு பூராவும் அலைஞ்சேன். கடைசியா போலீஸ்காரங்க உங்களை சுட்டதா செய்தி வந்தது. நீங்களே இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு வேற யாரு இருக்காங்க? அந்த படுவாவிங்க கிட்ட இருந்து நம்ம பிள்ளைய காப்பாத்துறதுக்காக செத்து போனவளாவே ஊரை விட்டு கிளம்பி வந்துட்டேன். படாத கஷ்டமெல்லாம் பட்டேன். அருவியில விழுந்த என்ன வெளிநாட்டுக்காரவங்க 2-3 பேர் காப்பாத்தினாங்க. அவங்களோட வெளிநாட்டுக்கு போறதை தவிர அப்போதைக்கு எனக்கு வேற வழியே தெரியல. இல்லன்னா உள்நாட்டு போலீஸ் என்ன வேட்டையாடி இருக்கும் சுமதி, வேட்டையாடி இருக்கும். பழச மறந்தாலும் என் மனசு பகையை மறக்கல. பழி தீர்த்துக்கத்தான் வந்திருக்கிறேன். நம்ம குடும்பத்தை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள உனக்கு ஞாபகம் இருக்குதா சுமதி? இருக்குங்க. அதுல ஒருத்தனுக்கு சமாதி கட்டிட்டேன், இன்னொருத்தனுக்கு சமயம் பார்த்துட்டு இருக்கிறேன். என்னங்க, இத்தனை வருஷம் நீங்க இறந்துட்டுதான் இருந்தாலும் என் புருஷன் நிரபராதிங்கிற நினைப்போட இருந்துகிட்டு இருந்தேன். இப்ப கொலைகாரனா வந்து நிக்கிறீங்களே. கொலைகாரனா? நானா கொலைகாரன்? கொலை செய்யறவங்களுக்கு தண்டனை கொடுக்கிறவனுக்கு பேரு நீதிபதி. அந்த நீதிபதியை நீ கொலைகாரன் சொன்னா, குற்றவாளின்னு சொன்னா அதுக்காக சந்தோஷப்படுற. சுமதி, நம்ம பையனை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. நீங்க அவனை பார்க்காம இருக்கிறதாங்க நல்லது. ஏன்பா இத்தனை வருஷம் இந்த குடும்பத்தை தவிக்க விட்டுட்டு போனீங்கன்னு கலகம் பண்ணிடுவானோன்னு பயப்படுறியா? கைது பண்ணிடுவானோன்னு பயப்படுறேங்க. என்ன சொல்ற? உங்க மகன் ஜெகன் ஒரு போலீஸ் அதிகாரி. சுற்றாத, ஓடாத, சுற்றாத, சுற்றாத, நில்லு, சுட்டுடுவேன், சுடாத, சுட்டுடுவேன், சுற்றாத, நில்லு, சுடாத, சுடாத. பழி வாங்க நீங்க அலறீங்க. உங்களை பிடிக்க அவன் விலங்கோட சுத்துறான். அவன் இல்ல, அவனோட தாத்தாவே வந்தாலும் என்ன பிடிக்க முடியாது. ஏன்னா எனக்கு துப்பாக்கி துணை இருக்கு. எனக்கு நான் கும்பிடுற தெய்வம் துணை இருக்கு. நான் வரேங்க. இன்னும் 2 இட்லி வைங்கம்மா. என்னடா இன்னைக்கு வழக்கத்துக்கு விரோதமா? நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்தனா தான் குற்றவாளி ஓடும்போது விரட்டி பிடிக்க முடியும். ஒரு தோசை வைங்க.
அப்ப கொஞ்சமாவே சாப்பிடு. ஏன்? அதிகமா சாப்பிட்டு வெயிட் போட்டா அப்புறம் உன்னால ஓட முடியாது இல்லையா? அதுக்காகத்தான் சொன்னேன். ஆமா, நீ தேடிக்கிட்டு இருந்தவரை பிடிச்சிட்டியா? சீக்கிரம் பிடிச்சிருவேன். அது சரி, அதென்ன அவரு வரணும் மரியாதை? பக்கா கொலகாரன். ஆமாண்டா, யுத்தத்துல ஒருத்தன் 1000 பேரை கொன்னா, அவனுக்கு வீர சக்கரம். அவனே ரோட்ல ஒருத்தனை கொன்னா, வேலூர் ஜெயிலு. என்னம்மா திடீர்னு கொலகாரனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? சப்போர்ட் இல்லப்பா, சட்டத்தோட நிலைமையை சொன்னேன். சட்டம் எப்பவுமே ஒரே நிலைமையில தான் இருக்கு. மனுஷங்க நாம தான் அடிக்கடி மாறிக்கிறோம். எது எப்படியோ அந்த கொலகாரன் சீக்கிரம் கையில சிக்கணும்னு நீங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க. தினமும் வேண்டிக்கிட்டு தான் பார்க்கேன். ஆமா, அந்த ஆளு கிடைச்சா என்ன தண்டனை கொடுப்பாங்க? நிச்சயமா தூக்குதான். ஜெகன், கருணை மனு கொடுத்தா அதை ஆயுள் தண்டனை குறைப்பாங்கல்ல? அந்த ஆளு மேல உங்களுக்கு ஏன் எவ்வளவு அக்கறை? கழுத்துல கயிறு ஏறாதாங்கிற ஏக்கம்தான். என்னம்மா சொல்றீங்க? ஓ, கொலகாரன் கழுத்துல கயிறு ஏறணும்னு சொல்றீங்களா? கவலையே படாதீங்க, கழுத்துல கயிறு நிச்சயமா ஏறும். தங்கச்சி, என்ன ஆச்சு உனக்கு? நான் ஆத்துல குளிக்கும் போது ஓஹோ ஸ்டுடியோக்கார போட்டோ எடுத்துட்டானே. அந்த போட்டோ மட்டும் பத்திரிக்கையில வந்துச்சு, என் மானமே போயிடுனே. யார் அவன்னு காட்டு, அவனை நான் பாத்துக்கிறேன். எப்படி இது பியூட்டி? இந்த மாதிரி பொண்ணுங்களை நீ போட்டோ எடுத்துட்டு வந்தீங்கன்னா பிரா விளம்பரத்துல இருந்து பலூன் விளம்பரம் வரைக்கும் கொடுக்கலாம். அடடே, வாங்க கறிக்கடைக்காரன், என்ன கையில கத்தியோட வந்திருக்கீங்க? கூட ஒரு ஆட்டையும் புடிச்சிட்டு வந்தீங்கன்னா வெட்டுற மாதிரி ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். எத்தனை விதமா எடுக்கணும்? எடுக்கணும்டா, 50 வகையில் எடுக்கணும். என்ன கையில கரகாட்டமே ஆடுறீங்க? கர்ப்ஸ் கம் ஹியர். உந்த போட்டோ எடுத்தவன் யாரு? இவன் தானே எடுத்தான். அடா பாவி, என் தங்கச்சி ஆத்துல குடிச்சுக்கிட்டு இருந்த போது போட்டோ எடுத்து விளம்பரப்படுத்தி அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டான் பாவி. அண்ணே, டேய் வேணாம்டா. அண்ணே, டேய் காட்டி கொடுத்துறாரா? இவர்தான் கடி சொன்னாரு. டேய் பெரிய மனுஷா, நீயாவது சொல்லக்கூடாது இப்படி எல்லாம் போட்டோ எடுக்க? என்ன விட்டுருங்க. ஏய் பாவி, ஐயோ ஐயோ ஏய், டேய் நாளை காலையில 8 மணிக்குள்ள நெகட்டிவ் போட்டோ எல்லாம் எனக்கு வந்து சேரணும். இல்ல என் கறிக்கடையில ஆடு தொங்காது. பின்ன மாடு தொங்குமா? இல்ல, உங்க 2 பேரையும் உரிச்சு தலைகளா தொங்க விட்டு உங்க ஈரல் எடுத்து அப்படியே திம்ப. கொஞ்சம் தள்ளி வச்சு திங்க கூடாதா? அண்ணே, அந்த ஈரலை மட்டும் எனக்கு கொடுத்துருங்கண்ணே. முடியாது, அத நான் தான் திம்பேன். ரொம்ப பிடிவாதக்காரனா இருக்கிறீங்க. நில்றா டேய், லுங்கி அவருக்கு கட்டிட்டு போ. ஹலோ, கண்ட்ரோல் ரூமா? எஸ், கண்ட்ரோல்